குறளை தேர்வு செய்து காரணத்தை எழுதுக. மௌன விரதம் என்னும் தலைப்பில் 4 நண்பர்கள் ஒரு சொற்பொழிவை கேட்டனர். தாங்களும் ஒரு வாரத்துக்கு மௌன விரதம் இருப்பதாக தீர்மானம் செய்தனர். மௌன விரதம் ஆரம்பமாகி விட்டது. கொஞ்ச நேரம் போனதும் ஒருவன் சொன்னான், எங்கள் வீட்டு அடுப்பை அணைத்து விட்டேனோ தெரியவில்லையே. பக்கத்தில் இருந்தவன், அடப்பாவி பேசிட்டியே என்றான். உடனே 3வது ஆள், நீ மட்டும் என்ன, நீயும் தானே பேசிவிட்டாய் என்றான். 4வது ஆள், நல்ல வேளை நான் மட்டும் பேசவில்லை என்றான். இப்படியாக அவர்களின் மௌன விரதம் முடிந்து போனது. இப்ப நமக்கு 3 குறள் குடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்ட்டான ஆன்ஸர்ன்னு கேட்டிருக்காங்க. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இந்த குறளுக்குரிய மீனிங் என்ன அப்டின்னா, நம்ம வந்து மறந்தும் ஒருத்தருக்கு தீங்கு செய்யணும்னு நம்ம நெனச்சிட்டு இருந்தோம் அப்டின்னா, அறக்கடவுள் என்ன பண்ணுவார்ன்னா, நமக்கே வந்து கேடு வந்து நமக்கே வந்து தீங்கு நடக்கிற மாரி செஞ்சுருவாங்க அப்டின்னு சொல்றாங்க. ஸோ மறந்தும் யாருக்கும் தீங்கு செய்யணும்னு நம்ம நினைக்கக் கூடாது. 2வது திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன்நொந்து அறனல்ல செய்யாமை நன்று. நமக்கு ஒருத்தவரு அதாவது தீங்கு தான் செஞ்சிருக்காங்க. நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. அது தெரிஞ்சாலுமே நம்ம அவங்களுக்கு தீங்கு செய்யணுன்ற எண்ணம் வந்து கூடாது அப்படின்னு சொல்றது 2வது குறள். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். இந்த குறளுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கற்றறிந்தவர் வந்து அறிவுரை சொல்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி. அப்ப அறிவுரை மட்டும் சொல்லாம அதன்படி நடக்காம இருந்தோம் அப்படின்னா, அத விட பேதை வந்து வேற யாரும் கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ கற்றறிந்து கற்றறிந்து அறிவுரை கூறுறத விட, அதுபடி நடக்கிறது தான் கரெக்ட். அப்படி நடக்காதவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேதைன்னு சொல்றாங்க. சோ இந்த மேல உள்ள பாராகிராஃப்க்கு கரெக்ட்டான குறள் என்ன அப்படின்னா, "ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல்" அப்படின்றது கரெக்ட்டான குறள்.